வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி நோட்டிஃபிகேஷன் இந்த ஆகஸ்ட் மாதமே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை அடிப்படையாக வச்சு நம்மளோட குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக இது பிசிக்கான ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது லைவ் அண்ட் ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸஸ், பிடிஎஃப் மெட்டீரியல், பிடிஎஃப் டெஸ்ட் கொஷின்ஸ் வித் டிஸ்கஷன், இது எல்லாம் சேர்ந்த காம்போ வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். இந்த பேட்ச் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பிசி எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலையும், சைக்காலஜி அதாவது பார்த்தா உளவியல் அப்படிங்கிற ஒரு பகுதியிலையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களை விட ஒரு 2 மார்க் 4 மார்க் அதிகமாக எடுத்து சர்வீஸை தக்க வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ எல்லாருமே சோசியல் சயின்ஸ் படிப்பாங்க. ஆனால் சில பேர்த்துக்கு மட்டும்தான் சயின்ஸ் வந்து புரியும், சில பேர்த்துக்கு மட்டும்தான் மேக்ஸ் சைக்காலஜி போட வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த உளவியல் பகுதி, என்னது சைக்காலஜின்னு சொல்கிறோமா இல்லையா, இந்த உளவியல் பகுதியை நம்ம எப்படி அணுகினால் சரிங்களா முழு மதிப்பெண்கள் பெறலாம், சரிங்களா ஃபுல் மார்க் பெறலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுடைய எண்டிங்கில் உங்களுக்கு இந்த சைக்காலஜிங்கிற ஒரு பகுதியை எப்படி அணுகலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசியில் காவலர் தேர்வுன்னு சொல்கிறோமா இல்லையா, அதில் உளவியல் மற்றும் கணிதம் கேள்விகள் பகுப்பாய்வு. சரிங்களா? உளவியல் அப்படின்னாவே அதுக்குள்ளார வந்து அந்த ரீசனிங் அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கு, பியூர் மேக்ஸு, அப்புறம் 5 தமிழ் கொஸ்டின், இது 3 பார்ட்டும் சேர்த்ததுக்கு பேர் தான் உளவியல்னு நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? ஓகே. இப்போ அந்த ஏரியாவில் நம்ம வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி உள்ள அந்த இது ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்கிறோமா இல்லைங்களா, அதில் அதாவது சைக்காலஜி, அதாவது உங்களுக்கு மெயின் எக்ஸாம் இந்த பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமுங்கிறது 70 கொஸ்டின் வருமா. 70 கொஸ்டினில் 45 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே. ஓகே. மீதி 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைக்காலஜின்னு வரும், இந்த உளவியலில் வரும். இந்த 25 கொஸ்டினில் 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசனிங்னா உளவியல்னு நான் சொல்கிறேன் நான். அதே இன்னொரு 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, இந்த பியூர் மேக்ஸு. சரிங்களா? மீதி உள்ள 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ். இந்த காம்போவில் தான் உங்களுக்கு பிசி எக்ஸாமில் என்ன பண்ண போகிறாங்க, சைக்காலஜி பார்ட்டில் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அப்போ இந்த சைக்காலஜியில் இந்த 10 ரீசனிங் கொஸ்டினும் இந்த 10 மேக்ஸ் கொஸ்டினும் எப்படி நம்ம ஃபுல் மார்க் எடுக்கிறது, ஒரு கொஸ்டின் கூட விடக்கூடாது. சரிங்களா? ஸோ மேக்ஸு நம்ம இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும், அவ்வளோ மார்க் எடுத்தால் போதும், பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா இப்போலாம் போட்டி அதிகமாகிடுது, வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து சப்போஸ் கம்மியாக வந்துச்சு என்ன பண்ணுவீங்க, டாப் ரேங்க் எடுத்தால் மட்டும்தான் வேலை கிடைக்க போகுது. அப்போ சைக்காலஜி பகுதி தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டர். இந்த டிசைடிங் ஃபேக்டர் ஏரியாவை நம்ம எந்த அளவுக்கு சிலபஸை டீகோட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு சிலபஸை அப்சர்வ் பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறோம், ப்ளஸ் இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாமில் எந்தெந்த ஏரியாவிலேருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து ஒரு அப்சர்வ் பண்ணுறது மூலமாக தான் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டைல் வந்து மாறுபடும், ஒரு டாப்பர் லெவலில் உங்களுடைய ஸ்டைல் வந்து மாறுபடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஸோ இதில் பிசி 2023 சரிங்களா, 2023 ஒரு பிசி எக்ஸாம் நடந்திருக்கு, 2022 ஒரு பிசி எக்ஸாம் நடந்திருக்கு. அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நம்ம சைக்காலஜியிலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது ரீசனிங் ஏரியாவிலிருந்தோ பியூர் மேக்ஸ் ஏரியாவிலிருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு புரிதல் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 2023 லாஸ்ட்டாக நடந்த பிசி எக்ஸாம். சரிங்களா? அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எண் அமைப்புலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்பர் சிஸ்டம். சரிங்களா? ஸோ நம்பர் மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நம்பர் மாதிரி கொடுத்துட்டு அதை பெருக்கலோ வகுத்தலோ ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு அது ஆன்சர் வர மாதிரி இருக்கும். சரிங்களா இல்லையா? நம்பர் சிஸ்டத்துலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எண் அமைப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பகுப்பாய்வுலேருந்து 2 கொஸ்டின். பகுப்பாய்வுனா என்ன மீனிங் அப்படின்னா இந்த சிலாகிசம். சரிங்களா? இந்த சிலாகிசம்னா எப்படி அப்படின்னா எல்லா ஆசிரியர்களும் மாணவர்கள், எல்லா மாணவர்களும் ஆசிரியர்கள் அல்ல. சரிங்களா? எல்லா போலீஸும் அரசு ஊழியர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி இது மாதிரி எதோ கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வட்டமாக போட்டு என்ன பண்ணுவோம், இப்படி தான் சொல்லி ஆன்சர் கண்டுபிடிப்போம். அந்த பகுப்பாய்வு சிலாகிசம் அதிலிருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். அடுத்து பாருங்க, அகர வரிசைப்படி. சரிங்களா? அகர வரிசைப்படினா என்னது, ஏறு வரிசை எழுதுக அல்லது இறங்கு வரிசை எழுதுக, அப்படி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அகர வரிசை அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். சரிங்களா? ஸோ ஏபிசிடின்னு இருக்கா இல்லையா,
அந்த மாதிரி ஏரியாவிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பிளட் அண்ட் ரிலேஷன், ரத்த உறவுகளிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா இல்லையா? ராமனுடைய மனைவியோடைய அக்கா இவர்களுக்கு தங்கச்சி என்றால் உனக்கு என்ன முறை இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவாங்க, அந்த உறவு முறைகளை குழப்பற மாதிரியே கொஸ்டின் கேட்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஏரியாவிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தொடரினை நிரப்புதல் அப்படின்னா சீரீஸ் இன்கம்ப்ளீட், அதாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீரீஸ் என்னன்னு சொல்லி கேட்குறது. இப்போ ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது. சரிங்களா? அல்லது ஏபிசிடி கொடுத்துட்டு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தரவரிசை ரேங்கிங். சரிங்களா இல்லையா? ஸோ ரேங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஏரியா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டம் இருக்கும், அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தாக ஒரு லைனில் என்ன பண்ணுவாங்க, 14வது இடத்துல ராமன் உட்காந்துருக்காரு, 8வது இடத்துல சுவாதி உட்காந்துருக்காங்க, நடுவில் வந்து யார் வருவா இப்படின்னு சொல்லி ரேங்கிங் வந்து இப்படி கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங், முடிவெடுத்தல். சரிங்களா? ஒரு கொஸ்டின் எப்படி, இப்போ நீங்கள் ஒரு காவலர், சரிங்களா, உங்கள் கண் முன்னே இந்த குற்றம் நடக்கிறது, அந்த இடத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ABCDன்னு சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா இல்லையா? ஓகே, அப்போ அந்த இடத்துல வந்து டிசிஷன் மேக்கிங், நீங்கள் ஒரு அதிகாரியாக அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு உளவியலாக ஒரு சைக்காலஜியாக நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ தர்க்க ரீதியான இது வெண்படம், இந்த வென் டயக்ராம்னு சொல்கிறோமா இல்லையா, வென் டயக்ராம். சரிங்களா? இந்த மாதிரி வருதா இல்லையா, ABCD யூனியன் வெட்டு, ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, குறியீடு மாற்று குறியீடு, அதிலிருந்து ஒரு கொஸ்டின், அதாவது கோடிங் டீகோடிங். சரிங்களா? இப்போ வந்து ட்ரக் என்பது என்னது, மாம்பழம். சரிங்களா இல்லையா? அடுத்தது வந்து JCP என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சிம்பிளாக. சரிங்களா? ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இந்த லெட்டருக்கு இதுக்கு இப்படி கோடுவேர்டு வருது அப்படின்னா இந்த லெட்டருக்கு என்ன கோடுவேர்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த ஏரியா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல்னு சொல்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பியூர் ரீசனிங் ஏரியா. இந்த ஏரியாவிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெறும் இந்த ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா 2023 வெறும் பியூர் ரீசனிங், பியூர் சைக்காலஜி, அந்த உளவியல் பகுதியிலிருந்து மட்டும் உங்களுக்கு 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அப்போ பியூர் மேக்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கீழே பாருங்கள், தகவல் கணக்குகள், டேட்டா சம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டேட்டா ப்ராப்ளம் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க, 2021 புரியுதா, 2011 பாப்புலேஷன் சென்செக்ஸ், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசாமில் எவ்வளோ பாப்புலேஷன் சென்செக்ஸு, பீகாரில் எத்தனை பாப்புலேஷன் சென்செக்ஸு, தமிழ்நாட்டில் எத்தனை பாப்புலேஷன் சென்செக்ஸு. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டா மூலமாக நமக்கு வந்து சம் வந்து என்ன பண்ணுறது, கேட்குறது. சிம்பிளாக சொன்னால் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். புரியுதா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தகவல் கணக்குகள்னு சொல்கிறது வந்து அதில் 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பாருங்க, சதவிகிதம். ஸோ பர்சன்டேஜிலிருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸுக்கு பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டத்தை படிச்சுட்டு பர்சன்டேஜை படிச்சுட்டிங்கன்னாவே ஓரளவுக்கு எல்லா ஏரியாவிலையுமே இந்த ஏரியா தான் வரும். அப்போ பர்சன்டேஜிலிருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்பர் சிஸ்டம், எண் அமைப்பு, அதிலிருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது சூத்திரம்னா ஃபார்முலாஸ், ஏதாவது ஒரு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சரிங்களா? தனி வெட்டிக்கான ஒரு சூத்திரத்தை எழுது, ஃபார்முலாவை எழுதுங்க. சரிங்களா இல்லையா? அதே மாதிரி பாப்புலேஷன் இருக்கா இல்லையா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் சம்மந்தமான ஃபார்முலா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி நேர்மாறிலிருந்து ஒரு கொஸ்டின். அப்போ இதிலிருந்து மட்டும் மொத்தம் ஒரு 10 கொஸ்டின் வந்திருக்கு. பியூர் மேக்ஸ்லேருந்து 10 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 11 கொஸ்டின். இது ரெண்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 21 கொஸ்டின் வந்து அதில் கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிங்க. எனது PC 2023. சரிங்களா? அதில் வந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின், 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், 2022 அதே மாதிரியே பார்ப்போம். இந்த 2022 பொறுத்த வரைக்கும் முந்தைய ஆண்டு வினாக்கள்னு பார்க்கும்பொழுது அதில் தகவல்கள் கையாளும் திறன், இந்த டேட்டா ஹேண்டிலிங் அப்படிங்கிறது. சரிங்களா? அதான் டேட்டா கொடுத்துருவாங்களா இல்லையா, ஏற்கனவே சொன்னா இல்லைங்க, பாப்புலேஷன் பீகாரில் எவ்வளோ பாப்புலேஷன், அசாமில் எவ்வளோ பாப்புலேஷன் சொன்னா இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நீங்கள் கீழே வந்து ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின். அடுத்து வந்து பாருங்கள், ஒப்புமை அனாலஜின்னு சொல்கிறது. சரிங்களா? இதுக்கு இது வருது அப்படின்னா அதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு என்பது ஆப்பிளாக இருந்தால் என்னது, எலுமிச்சை பழம் என்பது என்னவாக இருக்கும் இப்படிங்கிறது ஒப்புமை, இந்த கம்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், விடுபட்ட எண்கள்.
என்னது ஒரு சீரீஸ் இருக்கும், நடுவில் ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்கும். அந்த நம்பர் அந்த சீரீஸுக்குள்ள ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சி அந்த சீரீஸை வந்து ஃபில் பண்ணணும். அதான் உங்களுடைய டாஸ்காக இருக்கும். அதுலேருந்து ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, ஆட் மேன் அவுட்டு, அதாவது பொருந்தாத எண்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு ஒரு 5 நம்பர் இருக்கும், குரூப்பில் டூப்பு, சரிங்களா? அந்த பிளாக் ஷிப்னு சொல்லுவோமா இல்லையா, கருப்பாடு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து என்னது, அந்த 5 நம்பர் 4 நம்பரில் ஒரு நம்பர் தப்பாக இருக்கும், அந்த நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்னு அதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வென் வரைபடம், சரிங்களா? வென் டயக்ராம்னு சொல்கிறோமா இல்லையா, அதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த இப்படி இப்படி போடுவோமா இல்லையா, இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டைரக்ஷன், திசையிலிருந்து, சரிங்களா? ஸோ ராமு என்பவர் கிழக்கு பக்கமாக போய் இடது பக்கம் திரும்பி வலது பக்கம் திரும்பி 90 டிகிரி யூட்டன் போட்டு, புரியுதுங்களா இல்லையா, திரும்ப வந்து மேற்கு பக்கம் சென்றால் எந்த திசையில் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, பிளட் அண்ட் ரிலேஷன், ரத்த உறவுகள், அதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு இது காலாண்டர், நாட்காட்டியிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ இது எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ரீசனிங், சைக்காலஜி, உளவியல் அப்படிங்கிறது இந்த ஏரியா தான், சரிங்களா? இதிலிருந்து 10 கொஸ்டின் டேரெக்டாக கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு பியூர் மேக்ஸ்லேருந்து எத்தனை சார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள், விகிதம் மற்றும் விகிதச்சாரத்துலேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்லேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தரவு சேகரிப்பு, அந்த டேட்டா கலெக்ஷன் சொல்லுவோம்ல, டேட்டா. ஸோ டேட்டா சம்மந்தமான இதிலிருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ டேட்டாங்கிற வார்த்தையிலிருந்து எக்கச்சக்கமான கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வருதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பரப்பு மற்றும் கன அளவு, மென்சுரேஷன் இருக்கா இல்லையா, அளவைகள், அதிலிருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2Dயிலிருந்தே கொஸ்டின் வந்துடும். ஏன்னா நம்ம 10th லெவல் பிசிங்கிறதால 2D லெவலிருந்தே கொஸ்டின்ஸ் வந்துடும். அடுத்து பாருங்க, கூட்டுத்தொடர் வரிசை, ஏபிஜிபி, நம்பர் சிஸ்டத்தில் ஒன் ஆஃப் த பார்ட் ஏபிஜிபி. ஆனால் ஏபிஜிபி தனியாகவே கேட்டிருக்காங்க, அதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாப நட்டம் கணக்கு, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சரிங்களா இல்லையா? ஸோ அதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவிலிருந்து ஒரு கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பியூர் மேக்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 2022 ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டினும் பியூர் மேக்ஸ்லேருந்து 10 கொஸ்டின் அப்படின்னா மொத்தம் 10 + 10 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? மேக்ஸ் ரீசனிங் படிச்சிங்கன்னா 20 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். என்னென்ன தலைப்பில் வந்திருக்குன்னு பாருங்கள். அதுவும் 2023 ரீசனிங்லேருந்து 11 கொஸ்டினும் மேக்ஸ்லேருந்து 10 கொஸ்டின், மொத்தம் 21 கொஸ்டின் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதாவது 25 கொஸ்டினில் சாலிடாக 20 கொஸ்டின் வந்து இந்த மேக்ஸ் ரீசனிங்லேருந்து வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்போ இதில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த ஏரியாவில் எந்தெந்த கொஸ்டின், இந்த 2 எக்ஸாம் தான் இப்போ ரீசெண்டாக புது சிலபஸ் மாற்றப்பட்ட பிறகு நடந்த எக்ஸாம். இந்த 2 எக்ஸாமில் இந்த டீகோடிங்கில் எந்தெந்த டாபிக் காமனாக இருக்குன்னு பார்க்குங்களா? எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பிளட் அண்ட் ரிலேஷன் இருக்குங்களா, இங்கேயும் பாருங்கள் பிளட் அண்ட் ரிலேஷன். அப்போ 2022, 23 ரெண்டுலேயுமே பிளட் அண்ட் ரிலேஷன் கேட்டிருக்கான், சரிங்களா? அதேமாதிரி இங்கே பாருங்கள், தொடரணி நிரப்புதல் இருக்கா, அதாவது நெக்ஸ்ட் நம்பர். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண்கள், அதுவும் அதே லாஜிக் தான். விடுபட்ட எண்கள்னாலும் தொடரணி நிரப்புதல்னாலும் ஒன்றுங்கிறத புரிஞ்சிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வெண்படம் இருக்கா, இங்கே பாருங்க வெண்படம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், வேறு ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இதான் சேமாக இருக்குது இந்த ரீசனிங்கில். அதேமாதிரி மேக்ஸில் பார்ப்போம், இந்த தகவல் கணக்குகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் தரவு சேகரிப்பு, இது எல்லாம் ஒன்று தான். இங்கே தகவல் கொடுத்துட்டு ஒரு கணக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தரவு சேகரிப்பு. அப்போ கண்டிப்பாக எஸ்ஐபிசி எக்ஸாமில் இந்த டேட்டா சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது, நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண் அமைப்பு, நேர்மாறு விகிதம், இது எதுவுமே வந்து காமனாக வரல. அப்போ 2022 கேட்ட டாப்பிக்கிலிருந்து 2023 கேட்கல. இப்போ 2023 கேட்டிருக்க டாப்பிக்கிலிருந்து 2025 கேட்பாங்களா தெரில. இதிலிருந்தும் வரலாம், இதில் இல்லாத டாப்பிக்கிலிருந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கூட வரலாம். ஸோ அப்போ நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ரெண்டுலேயுமே கேட்காத டாப்பிக்கில் சில டாபிக் இருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணி அதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதுலேயும் கேட்டுட்டான்,
இதுலேயும் கேட்டுட்டான். இது ரெண்டுலையுமே கேட்காத டாபிக்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா? அதை லாஸ்ட் ஒரு 10 நாளில் நல்லா ரிவிஷன் பண்ணிகிட்டே போங்க. யாரு கண்டா நம்ம லாஜிக் படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது ரெண்டுலையுமே கேட்காத டாப்பிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிலிருந்து அதிகமாக கொஷின்ஸ் வரலாம். சரிங்களா? ஸோ அதனால் இப்படி தான் நீங்கள் டீகோட் பண்ணி படிக்கணும். இப்போ ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் இந்த ஏரியாவில். லாஸ்ட் 2 இயர்ஸில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த தலைப்பில் கேட்டிருக்காங்க, எதில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. சரிங்களா? ஸோ அப்போ இதை பார்த்தது மூலமாக உங்களுக்கு ஒரு இந்த டாபிக் எப்படி அணுகலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு கிடச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் நான். சரிங்களா? சரி சார், இப்போ வந்து என்னென்ன எக்ஸாமில் என்னென்ன தலைப்பில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி போட்டிங்க, அப்படி என்ன தான் பிசியில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், உளவியல் சைக்காலஜின்னு கொடுத்து இந்த 5 தலைப்பு கொடுத்துருக்காங்க. என்னது 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் சிலபஸ். இந்த 5 பாயிண்ட்டை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக புரியாது. நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தொடர்பு மற்றும் தொடர்பு கொள் திறன், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின் போது தமிழ் மொழியை சிறப்பாக கையாளும் திறன் பற்றி சோதிக்கப்படும். அந்த தமிழ்லேருந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க தெரியுமா? அது அந்த ஏரியா. புரியா? தமிழ்லேருந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க தெரியுமா? நீ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 80 கொஸ்டினுக்கு படிக்கிறல்ல, அப்போ படிக்கும் போதே இந்த 5 கொஸ்டினுக்கு சேர்த்து படிச்சிருவேன். சரிங்களா? நம்ம இந்த சைக்காலஜி பார்ட்டில் இந்த தமிழுங்கிற ஏரியாவே நம்ம வந்து பார்க்கல. நம்ம பார்க்குறது என்னென்னா பியூர் மேக்ஸு, பியூர் ரீசனிங் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அது புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எண் பகுப்பாய்வு, நியூமெரிக்கல் அனாலிசிஸ், அதிலிருந்து எண்ணியல் அந்த திறன் தொடர்பாக பதில் அளித்தல் மற்றும் பற்றி இது சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா. அடுத்து பாருங்கள், தர்க்க பகுப்பாய்வு, லாஜிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட கேள்வியில் உள்ள தகவலின் பல்வேறு பரிணாமங்களை கண்டறிய தர்க்க ரீதியாக பகுப்பாய்வு செய்தல் அப்படின்னு சொல்லி இது அடுத்த தலைப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்த தலைப்பு பாருங்கள், அறிவாற்றல் திறன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா மென்டல் எபிலிட்டி. அதாவது இந்த சோதனையானது தூண்டல் அல்லது விளக்கு பகுத்தறிவு மூலம் முடிவுகளை எப்படி எடுக்கப்படுகிறது என்ற விண்ணப்பதாரர்களின் திறன் சோதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், தகவல்களை கையாளும் திறன், இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொடுக்கப்பட்ட தகவலுக்கு அந்த தகவலின் பல்வேறு அம்சங்கள், அனுமானங்கள் மற்றும் இணைக்கப்பட்ட உண்மைகள் பற்றி சோதிக்கப்படும் இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, 5 தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பு படிக்கும் பொழுது ஏதோ மேக்ஸ் ஓரியன்டாக, ரீசனிங் ஓரியன்டாக கேட்க போகிறாங்கன்னு மட்டும்தான் தெரியுமே ஒழிஞ்சு என்னென்ன தலைப்பை படிக்கணுங்கிற ஒரு தெளிவு கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து தெளிவான தலைப்பை வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி டீகோட் பண்ணிருக்கோம். புரியுதா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன டாபிக் வந்து கேட்டிருக்காங்க, அதை ஓரியன்டாக இன்னும் மற்ற டாபிக் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, நம்ம ஃபுல்லாக டீகோட் பண்ணிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த உளவியல் டாப்பிக்லேருந்து பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள், இதான் உளவியல் டாப்பிக்கு. இந்த உளவியல் டாப்பிக்கில் பார்க்கும் பொழுது இது மொத்தம் 19 டாபிக் இருக்குது. இந்த உளவியலில் மொத்தம் எத்தனை டாப்பிக்கு? 19 தலைப்புகளை பகுப்பாய்வு செய்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக போட்டிருக்கோம். இது அப்படியே வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு நோட் எடுத்து எழுதிக்கிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. நோட் எடுத்து தயவுசெய்து எழுதுங்க. நீ இதுதான் லைஃபு, இந்த எக்ஸாமில் எப்படியே பாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட் எடுத்து எழுது. நம்மக்கிட்ட வந்து பிசிஐக்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பிரிண்ட் அவுட்டாகவோ பிடிஎஃபாகவோ நம்ம செப்பரேட்டாக அனுப்புவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த தலைப்பு ஒத்த தன்மை, வகைப்படுத்துதல், பொருள்பட வார்த்தை வரிசையாக்கம், அகராதி வரிசையாக்கம், பகடை கணக்குகள், கணித குறியீட்டு செயல்கள், தர்க்க முறை காரணமறிதல், வெண் வரைபடம், எண்களின் தொடர் வரிசை, படங்களில் இது விடுபட்ட எண்கள், எழுத்துகளின் தொடர் வரிசை, சங்கேத மொழி குறியீடுதல், திசைகள், இரத்த உறவுகள், பகுப்பாய்வு அனுமானம், தரவரிசை மற்றும் வரிசைப்படுத்துதல், படங்கள் தொடர்பான கணக்குகள் மற்றும் வரைபட கணக்குகள், அப்புறம் புதிர்கள், தகவல்களை கையாளுதல், எண்கள் தொடர்பான கணக்குகள். இது மொத்தம் 19 டாபிக் இருக்குது. இந்த 19 டாப்பிக்கை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 100% 10 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? இது அவ்வளோலாம் கஷ்டமாக சார்னா ரொம்ப இருக்கிறதுலையே ரொம்ப எளிமையான பகுதிகள் இதுதான். சரிங்களா? ஏன்னா இதை பேசிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, கியூபு, ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸு, அந்த ஏபிசிடி,
கூட்டல் கணக்கு, பெருக்கல் கணக்கு, வகுத்தல் கணக்கு இதில் நீ ஸ்ட்ராங்காக இருந்தாவே இந்த ஏரியாவை அடித்து தூக்கிடலாம். புரியுதுங்களா? அவ்வளோ ஒரு பெரிய மலையே இல்லை இந்த ஏரியாலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பகுதி. இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கிளாஸ் இருக்கும். நாங்கள் கொடுக்குற கிளாஸு, நாங்கள் கொடுக்குற அந்த டெஸ்ட்டு எக்ஸசைஸு, ஸோ வித் டிஸ்கஷன் இது ஃபுல்லாகவே பார்த்தாவே போதுமானது. இந்த ஏரியாவில் தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? இது ஒன்று. சரிங்களா? ஸோ உளவியல் பார்த்துட்டோமா என்னென்ன தலைப்புன்னு? இதே மாதிரி மேக்ஸுக்கு, சரிங்களா, மேக்ஸுக்குன்னு பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள், மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டாபிக் இருக்குது. எத்தனை டாப்பிக்கு? 20 டாபிக் வந்து இருக்குது. நாங்கள் வந்து அப்படி பிரிச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், எண்ணியல், நம்பர் சிஸ்டம், நெக்ஸ்ட்டு ஏபிஜிபி, புரியுதுங்களா, அதாவது பார்த்தா கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்குத்தொடர், மீசிமா, மீபோவா, எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கடிகார கணக்குகள் தான், கிளாக்கு, சரிங்களா, நெக்ஸ்ட்டு சதவிகிதம், பர்சன்டேஜ், லாப நட்டம் மற்றும் தள்ளுபடி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட், சரிங்களா, தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மாறல் கணக்குகள், புரியுதா, இன்வெர்ஸ் சம்னு சொல்லுவாங்க, குழாய் மற்றும் தொட்டி கணக்குகள், அதாவது பைப்ஸு, சரிங்களா, நெக்ஸ்ட்டு நாள் தேதி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேலண்டர், நெக்ஸ்ட்டு நேரம் மற்றும் வேலை அப்படின்னு சொல்லி டைம் அண்ட் ஒர்க்கு, விகிதம் மற்றும் விகிதச்சாரம் அப்படிங்கிறது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், வயது கணக்குகள்லாம் ஏஜ் இது கால்குலேஷன்ஸ், சராசரி அப்படின்னா என்னது ஆவரேஜ், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், புள்ளியல்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நிகழ்தகவு என்றால் ப்ராபபிலிட்டி, அளவியல் அப்படின்னா மென்சுரேஷன், ரயில் கணக்குகள் ட்ரெயின் சம்ஸ், சுருக்குக என்றால் சிம்பிளிஃபிகேஷன். இத்தனை தலைப்புகள் இருக்குது. சரிங்களா? இத்தனை தலைப்பு உங்களுக்கு தனித்தனியாக கிளாஸ் நடத்தி தனித்தனியாக உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நாங்கள் ஃபுல்லாக வந்து எக்ஸசைஸ் சம் கொடுத்து சால்வ் பண்ண வச்சு டெஸ்ட்டு வச்சு நாங்கள் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய கிளாஸ் வந்து இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி ஒரு தெளிவாக தான் நம்ம நடத்த போகிறோம். ஸோ அப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த சைக்காலஜி, சரிங்களா, அதில் ஒரு 19 தலைப்பு, பியூர் மேக்ஸில் ஒரு 20 தலைப்பு, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 39 தலைப்பு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த தலைப்பு மட்டும் பார்த்தா போதுமா சார்? போதுன்னு சொல்கிறத விட எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை. ஆனால் எல்லாமே ஈஸியாக தான் கேட்பாங்க. எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு போயிட்டோம்னா நமக்கு எல்லாமே ஈஸி தான். அப்போ இந்த தலைப்பு எல்லாத்தையும் படிச்சுட்டு ஃபைனல் டச்சாக ஸ்கூல் புக் ரிவிஷன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 6ஆம் வகுப்பு கணித புத்தகம் பாடத்திட்டம் அடிப்படையில் ரிவிஷன் பண்ணு. நோட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். சரியா? நாங்கள் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நோட்ஸ் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து கொடுக்குற பிடிஎஃப் நீ ஃபுல்லாக படித்தா போதுமானது. நெக்ஸ்ட் பாருங்கள், 7ஆம் வகுப்பு கணிதம், 8ஆம் வகுப்பு கணிதம், 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு. அப்போ 6 to 10th வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் புக்கையும் நீங்கள் கவர் பண்ணணும். எல்லாத்தையும் இல்லை, அதில் தேவையில்லாத சம்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன பேசிக் சம்ஸ் இருக்குது, வாழ்வியல் கணக்குன்னு சொல்லுவாங்க, லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சில டாபிக்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், எந்தெந்த எக்ஸசைஸில் இருக்குது, எந்தெந்த எடுத்துக்காட்டில் இருக்குது, எந்தெந்த பேஜில் இருக்குதுன்னு சொல்லுவோம். இதை தாண்டி அது எல்லாத்தையுமே கட்கா பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு செப்பரேட் மெட்டீரியல் நாங்கள் கொடுப்போம். அப்போ நாங்கள் கொடுக்குற சைக்காலஜி ஃபுல்லாக 19 டாபிக் முடிச்சிருவீங்க. நாங்கள் கொடுக்குற மேக்ஸ் அந்த 20 டாபிக் ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. ஸ்கூல் புக்கில் நாங்கள் ஃபுல்லாக மெட்டீரியல் கொடுப்போம். இதையும் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிடுவீங்க. இதை தாண்டி அவங்க என்ன கேட்டுற போகிறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், அடுத்தடுத்த சீரீஸில் வந்துக்கிட்டே இருக்கும், ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ணுற வீடியோ. ஸோ அதை எல்லாத்தையும் நாங்கள் நடத்தி முடிச்சிருவோம். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பேன், ஸ்கூல் புக்கு படிச்சிருப்பேன், எக்ஸ்ட்ரா நாங்கள் சொல்கிற எல்லா தலைப்பையுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, சால்வ் பண்ணிருப்பீங்க. இதை தாண்டி அவன் என்ன கேட்டுற போகிறான், ஓகேங்களா? 20 கொஸ்டின், சரிங்களா, இறங்கி நின்று நிதானமாக அடிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ஏரியாவாக ஸ்டூடெண்ட் நினைப்பாங்க. ஆனால் டிஃபிகல்ட்டெலாம் இல்லை. அதை நாங்கள் ஈஸியாக எப்படி நீங்கள் டேக்கல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய கிளாஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த அனாலிசிஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி பேட்ச்னு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி பிசி வீடியோ வந்து பல வீடியோ போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.